Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம chapter 2ல ஈக்குவலிட்ஸ் டிவிஷன் லெம்மா பத்தி தான் பார்க்க போறோம். Let a and b be any two positive integers. a, b ன்னு ரெண்டு positive integers நம்ம எடுத்துக்கிட்டோம்னா then there exist unique integers q and r. யூனிக்னா என்ன அர்த்தம்னா ஒரே ஒரு இன்டீஜர் q and r மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. So then there exist unique integers q and r. இங்க வந்து q and r வந்து பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்னு நமக்கு கொடுக்கல, சும்மா இன்டீஜர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது q ஓட வேல்யூ பாசிட்டிவாவும் இருக்கலாம் நெகட்டிவாவும் இருக்கலாம். such that a equal to bq plus r and 0 is less than or equal to r which is less than b. அதாவது நம்மளோட ரிமைண்டர் வந்து டிவைசரை விட கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் படி பார்க்கலாம். ஸோ இங்கே ஏ அண்ட் பின்ற ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தானே சொன்னாங்க. ஸோ ஏ அண்ட் பியை நம்ம பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாகவே செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஏவை வந்து 12ன்னும் பியை வந்து 5ன்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக தானே இருக்கு. இப்போ இந்த 12 வந்து நான் இந்த 5ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்? 2 5s are 10 வரும், ரிமைனிங் 2 வரும். அதாவது இதை நான் எப்படியும் எழுதினோம்னா 12 is equal to, அதாவது இங்க ஏக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்கு? 12 தானே இருக்கு. 12 is equal to b நமக்கு என்னது இங்க 5 இன்டூ கியூன்னு இருக்கா. கியூனா நமக்கு என்னது? கோஷன். கோஷனுக்கு இங்க நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு? 2 தானே கிடைச்சிருக்கு. ஸோ இங்க நம்ம கியூக்கு பதிலாக 2 போட்டுக்கலாம். பிளஸ் ஆர் இருக்கா. ஆர்னா நமக்கு என்னது? ரிமைண்டர். ரிமைண்டர் நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு? 2 தானே கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து ரிமைண்டருக்கு பதிலாக 2 எழுதிக்கலாம். அதாவது ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரை இன்னொரு ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் வச்சு நம்ம டிவைட் பண்ணோம்னா அதை இந்த ஃபார்மெட்லையும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு 5 2s என்னது 10, 10 + 2 நமக்கு என்ன கிடச்சிரும்? 12 கிடச்சிருமா. ஸோ அதை தான் இந்த ஈக்குவலிட்ஸ் டிவிஷன் லெம்மான்னு சொல்கிறாங்க. அது போக அவங்க என்ன சொல்கிறாங்க? தென் தேர் எக்ஸிஸ்ட் யூனிக் இன்டீஜர் q. இந்த இன்டீஜர் qன்றது ஒரே ஒரு இன்டீஜர் தான் இருக்கும். ஸோ இங்கே யூனிக்ன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அங்க ஒரே ஒரு q and r மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த நம்பரை இதை வச்சு நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஒரே ஒரு q and ஒரே ஒரு r தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் யூனிக் இன்டீஜர்ஸ் q and r அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக நம்மளோட r எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. 0 is less than or equal to r which is less than b. நமக்கு bனா இங்க என்னது? டிவைசர். ஏன்னா அதை வச்சு தானே நம்ம நம்பரை டிவைட் பண்றோம். நம்மளோட r ஓட வேல்யூ b-யை விட கம்மியா இருக்கணும். அதாவது இங்க நமக்கு b 5 தானே. ஸோ b-யை விட கம்மியா இருக்கணும். அது போக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 0 less than or equal to r-ன்னு கொடுத்துருக்காங்களா. அதை எப்படியும் எழுதலாம். r greater than or equal to 0 அப்படின்னு சொல்லி எழுதலாம். அது போக நமக்கு r less than bன்ற கண்டிஷனும் இருக்கு. ஸோ நம்மளோட ரிமைண்டர் வந்து 0 இல்லை அதுக்கு மேலே இருக்கலாம். அண்ட் நம்மளோட டிவைசரை விட, அதாவது b-யை விட அது கம்மியா இருக்கணும். ஸோ நம்மளோட r-ஓட வேல்யூ இன்டர்வல்ஸ்க்கு நடுவில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க நமக்கு பாருங்க, நம்மளோட r-ஓட வேல்யூ என்ன? 2. இந்த 2 வந்து நம்மளோட டிவைசர், அதாவது b-யோட வேல்யூவை விட கம்மியா தானே இருக்கு. ஏன்னா 2 வந்து 5-ஐ விட கம்மியா தான் இருக்கு. ஸோ இங்க வந்து நம்ம r அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. இல்லை இதுக்கு மேலே, அதாவது இந்த b-யை விட மேலே இருந்தாலோ இல்லை r-ஓட வேல்யூ நெகட்டிவா இருந்தாலோ நம்மளோட கோஷன்ட்டோட வேல்யூவை வந்து நம்ம மாற்றி எடுக்கணும். இதுதான் வந்து ஈக்குவலிட்ஸ் டிவிஷன் லெம்மா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நோட்டில் இந்த ரிமைண்டர் வந்து எப்பயுமே வந்து லெஸ் தென் த டிவைசராக தான் இருக்கணும். அதுதானே நம்ம இங்கே பார்த்தோம். r is less than b னா என்ன? b தான் இங்கே நம்மளோட டிவைசர். ஏன்னா நம்மளோட பாசிட்டிவ் இன்டீஜர் ஏவை வந்து நம்ம b-யை வச்சு தானே டிவைட் பண்ணுறோம். அதனால b-யை தான் நம்ம டிவைசர்னு சொல்லுவோம். நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் இங்கே 5 தான் வந்து டிவைசர். ஸோ நம்மளோட ரிமைண்டர் எப்பயுமே டிவைசரை விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக இஃப் r equal to 0-வா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கே நான் 0 போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? a equal to bq மட்டும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது if r equal to 0 then a equal to bq அப்படின்னு சொல்லி தான் வரும்ன்றாங்க. அதாவது b divides a. b வந்து எக்ஸாக்ட்லி டிவைட்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ வந்து என்னோட a-ஓட வேல்யூ 12ன்னு வச்சுக்கோங்க. அண்ட் என்னோட b-யோட வேல்யூ 4ன்னு வச்சுக்கோங்க. 4 3s நமக்கு என்ன வரும்? 12. ரிமைனிங் இங்கே வந்து என்ன வரும்? நமக்கு 0 தான் வரும். ஸோ இங்கே நமக்கு ரிமைண்டர் 0-வா தான் இருக்கு. அதனால தான் இங்கே b டிவைட்ஸ் a அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ a ஈக்குவல் டு bq-வா இருந்தால் நம்மளோட b வந்து நம்மளோட a வந்து டிவைட் பண்ணும், எக்ஸாக்டாக டிவைட் பண்ணும். அதாவது அதோட ரிமைண்டர் 0-வா இருக்கும். இதே மாதிரி இப்போ மாற்றி கொடுத்தாலும் b டிவைட்ஸ் ஏன்னு நமக்கு கொடுத்தா என்ன அர்த்தம்னா a ஈக்குவல் டு bq-வா தான் வரும். நமக்கு ரிமைண்டர் கண்டிப்பாக 0-வா தான் வரும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்படி கொடுத்தாலும் இப்படி கொடுத்தாலும் எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? இது கொடுத்தா இது வரும், இது கொடுத்தா இது வரும். ஸோ இதுதான் வந்து ஈக்குவலிட்ஸ் டிவிஷன் லெம்மாவோட நோட். இங்கே வந்து நம்மளோட ஏ அண்ட் பி இன்டீஜர்ஸாக இருந்தால் அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். மேலே நம்மளோட ஏ அண்ட் பி பாசிட்டிவ் இன்டீஜராக இருந்தால் எப்படி எழுதலான்னு தான் பார்த்தோம். இங்கே நம்மளோட ஏ அண்ட் பி இன்டீஜர்ஸாக இருந்தால், அது போக நம்மளோட ஏ பியை விட ஜாஸ்தியாக இருந்தால் அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இஃப் ஏ அண்ட் பி ஆர்
எனி டூ இன்டீஜர்ஸ் ஏ பி எந்த இன்டீஜர்ஸாக வேணா இருக்கலாம். தென் தேர் எக்ஸிஸ்ட் யூனிக் இன்டீஜர்ஸ் q அண்ட் r. முன்னாடி பார்த்த மாதிரியே q அண்ட் rன்ற யூனிக் இன்டீஜர்ஸ் நமக்கு இருக்கும். such that a equal to எப்படியா தான் இருக்கணும் bq plus r where 0 is less than or equal to r less than mod b அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வழியா பார்க்கலாம். ஸோ ஏ அண்ட் பி வந்து எனி டூ இன்டீஜர்ஸ்ன்னு தானே சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இங்கே ஏ வந்து 14னும் பியை வந்து -3ன்னு எடுத்துக்கிறேன். இது ரெண்டுமே இன்டீஜர்ஸ் தானே. நமக்கு இது வந்து பாசிட்டிவ் இன்டீஜர், இது வந்து நெகட்டிவ் இன்டீஜர். ஸோ நம்மளோட ஏவோட வேல்யூ பியை விட பெருசாக தான் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக 14 வந்து -3யை விட பெருசாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஏவை வந்து நான் பியை வச்சு நான் டிவைட் பண்ணேன்னா, ஸோ இங்கே 14 இருக்குமா, ஸோ இங்கே நமக்கு -3 இருக்குமா, இங்கே எனக்கு ஆன்சர் வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ இங்கே நான் மேலே போடுற நம்பர் வந்து எனக்கு மைனஸாக இருந்தால் மட்டுமே தான் எனக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் போய் எனக்கு ஒரு ப்ளஸ் வேல்யூ வரும். ஏன்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்க ஆன்சர் வந்து ப்ளஸில் இருக்கனால. ஸோ அப்படி நான் போட்டேன்னா நான் என்ன பண்ணலாம், 3 4 நமக்கு 12 வருமா. ஸோ நான் இங்கே என்ன பண்ணணும், -4 அப்படின்னு சொல்லி போடணும். நார்மல் தான், பட் வந்து நான் மைனஸை சேர்த்து போட்டுக்கணும். ஏன்னா இங்கேயே மைனஸ் இருக்கா, ஸோ இங்கேயும் மைனஸ் போட்டால் தான் எனக்கு இங்கே ஆன்சர் ப்ளஸில் வரும். ஏன்னா எனக்கு உள்ளே இருக்க நம்பர் பாசிட்டிவாக இருக்கனால. ஸோ அதனால நான் -4ன்னு எடுத்துக்கிறேன். 4 3s are 12 வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு என்னவா மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ +12 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ இது ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்க, நமக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்குமா. ஸோ 2 தான் இங்கே ரிமைண்டர். அதாவது இதை எந்த ஃபார்மெட்டில் எழுதலாம்னா a ஈக்குவல் டு bq + r அப்படின்ற ஃபார்மெட்டில் எழுதலாம். இங்கே நம்மளோட கோஷியன்ட் என்னது q அண்ட் ரிமைண்டர் என்னது r. ஸோ a ஈக்குவல் டு bq + rக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம், இங்கே நம்மளோட a வந்து 14, b வந்து நமக்கு -3, நம்மளோட q என்னது இங்கே -4 + r, ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 2. ஸோ ஏ அண்ட் பி பாசிட்டிவ் இன்டீஜராக மட்டுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏ அண்ட் பி எனி இன்டீஜராகவும் இருக்கலாம். பட் ஏவோட வேல்யூ நம்ம உள்ளே போடுறோம்ல, அந்த டிவிடெண்டோட வேல்யூ டிவைசரோட வேல்யூவை விட ஜாஸ்தியாக இருக்கணும். உள்ளே போடுறது வந்து டிவிடெண்ட்னு சொல்லுவோம், வெளியே போடுறது வந்து எதை வச்சு நம்ம டிவைட் பண்ணுறோமோ அதை டிவைசர்னு சொல்லுவோம். அந்த டிவிடெண்டோட வேல்யூ டிவைசரோட வேல்யூவை விட பெருசாக இருந்துச்சுன்னா அதையும் a ஈக்குவல் டு bq + rன்ற ஃபார்மெட்டில் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஜென்ரலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஈக்குவலிட்ஸ் டிவிஷன் லெம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது போக நமக்கு இங்கே அடிஷ்னலாக என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம மேலே என்ன பார்த்தோம், 0 is less than or equal to r which is less than b அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம். பட் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, less than mod b அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா, மேலே வந்து நமக்கு ab வந்து வெறும் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம மேலே பார்த்த கேஸே பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்க்கு தான். பட் இங்கே bன்றது எனி இன்டீஜராக இருக்கலாம், அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். அதனால தான் இங்கே நமக்கு mod b அப்படின்ற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஆரோட வேல்யூ வந்து மாடுலஸ் ஆஃப் பியோட வேல்யூவை விட கம்மியாக இருக்கணும், இல்லைன்னா 0 விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ r is less than mod bனா நம்மளோட கண்டிஷன் என்ன, 0 is less than or equal to r less than mod b. ஸோ நம்மளோட ஆரோட வேல்யூ 1 mod b விட கம்மியாக இருக்கணும், இல்லைன்னா ஆரோட வேல்யூ வந்து 0 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட வேல்யூவாக இருக்கலாம். பட் mod b விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இன்டர்வல்குள்ளே தான் நம்மளோட வேல்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நமக்கு பியோட வேல்யூ என்ன, -3. நம்ம மாடுலஸ்குள்ளே எந்த நம்பர் போட்டாலும் நமக்கு பாசிட்டிவ் தான் கிடைக்கும்னு தெரியும். ஸோ r is less than mod bக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், r is less than mod -3 அப்படின்னு சொல்லி போடலாம். mod -3யோட வேல்யூ நமக்கு என்னது 3, ஏன்னா நமக்கு பாசிட்டிவான வேல்யூ தான் கிடைக்கும் மாடுலஸ்குள்ளே போட்டால். ஸோ இங்கே நம்மளோட ரிமைண்டர் என்னது 2. அந்த 2 வந்து 0 விட ஜாஸ்தியாகவும் இருக்குது, அது போக நம்மளோட டிவைசரை விட கம்மியாகவும் இருக்குது. ஸோ இங்கேயும் நம்மளோட ஆர் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. ஸோ நம்மளோட ஆர் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். அப்படி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நம்ம இப்படி எழுதியிருக்க ஃபார்ம் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஈக்குவலிட்ஸ் டிவிஷன் லெம்மா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து 2 பாசிட்டிவ் இன்டீஜரை எப்படி ஒரு டிவைசர் வச்சு டிவைட் பண்ணால் அதை இன்ட்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டராக எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கான நோட்ஸ் பார்த்தோம். கீழே வந்து நம்மளோட ஏ அண்ட் பி எனி இன்டீஜராக இருக்கலாம், பட் ஏ வந்து பியை விட ஜாஸ்தியாக இருக்கணும். டிவைடண்ட் வந்து டிவைசரை விட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதை எப்படி டிவைட் பண்ண, அதையும் எப்படி a ஈக்குவல் டு bq + rன்ற ஃபார்மெட்டில் எழுதலான்னு பார்த்தோம். அது போக வந்து இங்கே r லெஸ் தென் mod bன்றது மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கண்டிஷன். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.